ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸோட ஆஃபீஸஸ் சிலபஸ் எடுத்துகிட்டு பார்ட் சியில் இருக்கக்கூடிய 13வது கண்டென்ட்டு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராஜர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத் அவர்களுடைய சமுதாய தொண்டுகள் பற்றின பாடங்கள் தான். அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் இருந்து நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக ஒரு 50 கேள்விகள் மட்டும் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த 50 கேள்விகளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதும். ஸோ அந்த 50 மட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக. இதில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கேள்விகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட்டு தமிழன்ராஜ் அப்படிங்கிறது தமிழன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ இப்போது இந்த ரிவிஷன் பர்பஸ்க்காக இந்த டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த தலைப்பு நீங்கள் வந்து தெளிவாக முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை ஒரு சில கேள்விகள் ஏதாவது தடுமாற்றம் இருக்குன்னா இந்த தலைப்புகளை மறுபடியும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே. தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி கண் திறந்தவர் என்று காமராசர் யாரால் பாராட்டப்பட்டார்? காமராசர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு தெரியும். இப்படி சொன்னவர் யாரு அப்படிங்கிறதான் கொஸ்டின். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் தான் அப்படின்னு யார் சொன்னார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. அடுத்து செகண்டு, இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? இலவசமாக கட்டாய கல்வியை ஏற்படுத்தினது. தென் மதிய உணவு திட்டம், குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க சீருடை திட்டம் கொண்டு வந்த நபர் யார்? ஸோ இலவச கட்டாய கல்வியாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், சீருடையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தினது யார்? கல்வி கண் திறந்த காமராசர் தான். ஸோ இப்படிப்பட்ட காமராசரவே தோல்வி அடைய வச்ச முட்டா பையன் ஊர் தானே நம்ம ஊர். சரி, இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பின்னாடி பாலிட்டியில் படிப்போம். இப்போ நம்ம வந்து நார்மலாக போவோம். தென் நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வழங்கினாங்கன்னா 1976. பாலிட்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயர் அப்படிங்கிறது நமக்கு இது தெரியும், அப்படி தானே? எஸ். அடுத்து, காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 எந்த நாளாக நம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம்? கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிறதுனால கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக இவரினுடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக கல்வி கண் திறந்த காமராஜரினுடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். தென் காமராசரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? காமராசருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒன்று, பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேர். ஒன்று பெரும் தலைவர். நெக்ஸ்ட்டு கருப்பு காந்தி. நெக்ஸ்ட் யார்? கருப்பு காந்தி. தென் படிக்காத மேதை. படிக்காத மேதை. ஒருவேளை இப்போ மாதிரிலாம் படிச்சிருந்தா முட்டாப்பையில் இருந்திருப்பாரு நம்மளுக்கு தெரியல, அதனால தான் இவர் அறிவாக இருந்திருக்கார். படிக்காத மேதை. தென் ஏழை பங்காளர். ஏழை பங்காளர். தென் கர்ம வீரர். கர்ம வீரர். தென் அதுக்கடுத்து தலைவர்களை உருவாக்குபவர். இவர் தலைவருங்கிறத விட மற்ற தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு இவர் வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரியா? இப்படிப்பட்ட இவ்வளோ சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய கல்வி கண் திறந்த கர்ம வீரர் கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காமராஜர். தென் பாரதியாரை எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என கூறிய நபர் யார்? பாரதியாரை எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாஜி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? யாருக்கிட்ட? காந்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. தென் காந்தியின் உடையில் மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்த ஊர் என்ன ஊர்? மதுரை. ஸோ அதர்வைஸ் அதை தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான். சரியா? ஸோ மதுரையில் தான் அவங்களுடைய உடைகளை பார்த்து தான் காந்தியினுடைய உடையில் மாறுபாடு வந்துச்சு. தென் காந்தியடிகள் யாரினுடைய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாகவும் டேஸ் பெரிதும் கவர்ந்த நூல் எனவும் குறிப்பிடுகிறார்? ஸோ யாரினுடைய தமிழ் கையேடு? ஜியு போப்பினுடைய தமிழ் கையேடை சொல்லுவாங்க. தென் கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலை சொல்லுவோம்?
திருக்குறளை சொல்லுவார். ஓகேவா? தென் 1937 சென்னை இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழுவினுடைய தலைவராக இருந்த நபர் யார்? 1937 நமக்கு சென்னையில் நடந்த மாநாட்டில் வரவேற்பு குழுவினுடைய தலைவராக இருந்த நபர் யார்? உவே சாமிநாதர். உவே சாமிநாதர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தென் அடுத்த கேள்வி, இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று யாரை குறிப்பிடுகிறார்? யார் சொன்னா? காந்தி சொல்லியிருப்பாப்புல. யாரு? காந்தி. யாரை சொல்லியிருப்பாங்க? ஊவேசா. அவரினுடைய அடி நிழல்ல இருந்து நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஊவேசாவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தென் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்கர் யாரால் பாராட்டப்பட்டார்? சுத்த தியாகின்னு முத்துராமலிங்கர் யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார். தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் தான் முத்துராமலிங்க தேவர். எப்படி? சுத்த தியாகி அப்படின்னு. தென் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு? தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு? முத்துராமலிங்கருக்கு. சரி, தென்னிந்தியாவில் யாருக்கு? முத்துராமலிங்கருக்கு. சரியா? தென் அதே இது வட இந்தியாவில் யாருக்கு? பால கங்காதர திலகர். யாரு? பால கங்காதர திலகர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம். முத்துராமலிங்கரினுடைய விடுதலை வேட்கையை அறிந்து தேசியம் காத்த செம்மல் என பாராட்டிய நபர் யார்? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினது திரு வி கா. 1 2 3 1 2 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு வி கா. தேசியம் காத்த செம்மல். முத்துராமலிங்கரினுடைய அரசியல் குரு யாரு? முத்துராமலிங்கரினுடைய அரசியல் குரு யாரு? வங்க சிங்கம். வங்க சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, யாரை சொல்லுவோம்? வங்க சிங்கம் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? நேதாஜி. வங்க சிங்கம் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் தான் இவரினுடைய அரசியல் குரு. முத்துராமலிங்கரினுடைய அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த நாள் எந்த நாள்? 06/09/1939. 06/09/1939. முத்துராமலிங்கர் வெளியிட்ட வார இதழ் என்ன இதழ்? முத்துராமலிங்கர் வெளியிட்ட வார இதழ் என்ன இதழ் அப்படின்னு பார்த்தா நேதாஜி. எந்த இதழ்? நேதாஜி. தென் அடுத்த கேள்வி, முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் என்ன இடம்? முத்துராமலிங்கர் ஃபஸ்ட்டு உரையாற்றிய இடம் எது? சாயல்குடி. விவேகானந்தனுடைய பெருமை 3 மணி நேரம் சொல்லுவாங்க. சரியா? எது? சாயல்குடி பிளேஸு. முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்கரினுடைய போராட்டத்தால் எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது? 1948. ஸோ இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம். முத்துராமலிங்கரினுடைய சிறப்பு பெயர்கள் என்ன? தேசியம் காத்த செம்மல். ஒன்று என்ன சொல்லுவோம்? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வித்யாபாஸ்கர். தென் பிரவசன கேசரி. தென் சன்மார்க்க சண்டமாருதம். இந்து புத்த சமய மேதை. இந்து புத்த சமய மேதை. இதெல்லாம் இவங்கள தான் சொல்லுவார். தென் 21 ஜமீன் விவசாயிகள் சங்கம், பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை போன்றவற்றை நிறுவிய நபர் யார்? சரியான பதில் முத்துராமலிங்கர். சரியான பதில் முத்துராமலிங்கர். தென் 22 அடுத்த கேள்வி, காயித்தே மில்லத் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன? காயித்தே மில்லத் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன?
சரியான பதில் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில். காயித்தே மில்லத் எனும் அரபு சொல்லினுடைய பொருள் என்ன? காயித்தே மில்லத் என்ற அரபு சொல்லினுடைய பொருள் என்ன? சரியான பதில் சமுதாய வழிகாட்டி. சரியான பதில் சமுதாய வழிகாட்டி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயித்தே மில்லத் அவர்கள் திகழ்கிறார் என இவரை பாராட்டிய நபர் யார்? சரியான பதில் அறிஞர் அண்ணா. சரியான பதில் அறிஞர் அண்ணா. தென் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என முகமது இஸ்மாயிலை பாராட்டியவர் யார்? சரியான பதில் தந்தை பெரியார். காயித்தே மில்லத் அவர்கள் திருச்சியிலும் கேரளாவிலும் தொடங்கிய கல்லூரி என்ன கல்லூரி? சரியான பதில் ஜமால் முகமது கல்லூரி. ஜமால் முகமது கல்லூரி. ஃபரூக் கல்லூரி. ஃபரூக் கல்லூரி. விடுதலை போராட்டத்தின் போது காயித்தே மில்லத் டாஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். விடுதலை போராட்டத்தின் போது காயித்தே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில். ஒத்துழையாமை இயக்கத்தில். இதன் அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 28. காயித்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என பேசிய இடம் என்ன இடம்? கொஸ்டின் நம்பர் 28. எங்கே பேசினாரு? நாடாளுமன்றத்தில் பேசினார். எங்கே பேசினார்? நாடாளுமன்றத்தில் பேசினார். காமராசரின் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்திய நபர் யார்? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன். சரிங்களா? எம்ஜிஆர். தென் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய அமைப்பு எந்த அமைப்பு? இந்திய அரசு எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? கொஸ்டின் நம்பர் 30. சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கோம். எந்தது? சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க எம்ஜிஆருக்கு. எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1988. 1988 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்தில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். 5வது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மதுரையில் நடந்திருக்கும். நம்மளுடைய மதுரையில் நடந்திருக்கும். இதன் அடுத்த கேள்வி, அம்பேத்கர் வெளியிட்ட புத்தகம் என்ன புத்தகம்? அம்பேத்கர் வெளியிட்ட புத்தகம் என்ன புத்தகம்? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. இந்தியாவில் அம்பேத்கர் வெளியிட்ட புத்தகம் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும், சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இந்தியாவில் எல்லாரும் படிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், சாதி கலவரம் அப்படிங்கிற ஒன்றே நமக்கு வந்திருக்காது. இதுவுமே ஆய்வு கட்டுரை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணி அது மூலமாக எழுதப்பட்ட கட்டுரை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்படி தாண்டா சாதி வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில். டைம் இருந்தால் படித்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு படித்து பாருங்கள். தென் 33. அம்பேத்கரின் எந்த ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? டாக்டர் பட்டம் வழங்கியது எந்த ஆய்விற்காக, எந்த நூலுக்காக? சரியான பதில் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரைக்காக. தென் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1924. தென் 1927 அம்பேத்கர் தொடங்கிய இதழ் என்ன இதழ்? சரியான பதில்
ஒடுக்கப்பட்ட பாரதம். ஒடுக்கப்பட்ட பாரதம். அம்பேத்கர் தொடங்கிய கட்சி என்ன கட்சி? சரியான பதில் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. தென் அடுத்து, நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை அம்பேத்கர் எந்த ஆண்டு நடத்தினார்? சரியான பதில் 1930. 1930. தென் அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? சரியான பதில் 1990. 1990. அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரினுடைய தம்மமும் எனும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? 1957. 1957. அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை நடுவண் அரசு எந்த ஆண்டு வெளியிட்டது? அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை நடுவண் அரசு எந்த ஆண்டு வெளியிட்டது? 2009. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழக அரசு தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? 2010. 2010. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தகச்சாலைக்கு தர வேண்டும். ஸோ அதுக்கடுத்து உணவு உடை அடிப்படை தேவை, இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புத்தகத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன நபர் யார்? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. தென் தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்பட்ட நபர் யார்? அறிஞர் அண்ணா. சேம் அதே தான், அறிஞர் அண்ணா. அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது? அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது? ஒன்று ஹோம் ரூல். ஒன்று ஹோம் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இன்னொன்று ஹோம் லேண்டு. இன்னொன்று ஹோம் லேண்டு. நெக்ஸ்ட் என்ன? ஹோம் லேண்டு. தென் நம் நாடு. தென் நம் நாடு. தென் திராவிட நாடு. தென் திராவிட நாடு. தென் மாலை மணி. தென் மாலை மணி. தென் காஞ்சி. தென் காஞ்சி. அப்புறம் குடியரசு விடுதலை, இதோடைய துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அது வேணால் மனசில் வச்சுக்கோங்க, துணை ஆசிரியராக இருந்திருப்பார். எது? குடியரசு விடுதலையெல்லாம். தென் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற நபர் யார்? ஸோ ரெண்டுக்குமே சரியான பதில் என்ன? அண்ணா. ரெண்டுக்குமே சரியான பதில் என்ன? அண்ணா. தென் பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள் எது? பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள் எது? ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. சாரி. ஸோ இவருக்கு என்னென்ன பேர் சொல்லியிருப்போம்? ஒன்று பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுயமரியாதை சுடர். சுயமரியாதை சுடர். தென் வைக்கம் வீரர். தென் வைக்கம் வீரர். தென் பெண்ணின போர் முரசு. இன்னொன்று என்னது? பெண்ணின போர் முரசு. தென் ஈரோட்டு சிங்கம். தென் ஈரோட்டு சிங்கம். தென் புத்துலக தொலைநோக்காளர். தென் புத்துலக தொலைநோக்காளர். தொலைநோக்காளர். ஸோ இவ்வளவு பட்டப்பெயர்கள் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயர்கள். தென் அடுத்து 47.
இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி என்று கூறியவர். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி, மற்றவங்க கூட போட்டி போடுறதுக்கு உண்டான ஒரு போர்க்கருவியாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை சொன்னவர் யார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். சரியான பதில் பெரியார். தென் பெரியார் தமிழ் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை டேஸ் எனவும் ஔ என்பதை டேஸ் எனவும் சீரமைத்தார். ஸோ ஆக்சுவலாக எப்படி ஐயா அப்படிங்கிற மாதிரி, ஔ அப்படிங்கிறது அவ்வை அப்படிங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி நான் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி போட்டு இப்படி இருக்கிறத நமக்கு நான் இப்படி போட்டு கொடுத்தாரு. ஸோ அதாவது துணைக்கால் போடுவோம்ல, இந்த துணைக்காலை போட்டு கொடுத்தாரு, இதை போட்டு கொடுத்தாரு. சரியா? சரி, ஓகே. அந்த நான் அப்படிங்கிறது முன்னாலாம் பார்த்தோன்னா இப்படி போட்டு இப்படி இழுத்து ரவுண்டு விடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இப்படி போட்டு அந்த துணைக்காலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? எஸ். அடுத்து, பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் வழங்கியது எங்க? பெரியாருக்கு தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் எப்போ? மேலே ஒன்று இருக்கா? சரி, பெரியார் பட்டம் எப்போ கொடுத்தான்னு இருக்குது. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது 1938 வருஷம் நவம்பர் மாதம் 13 நடந்த சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. எங்கே? சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து, பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 27/6/1970 யுனெஸ்கோ. யார் கொடுத்தா? யுனெஸ்கோ தான் கொடுத்துச்சு. யுனெஸ்கோவினுடைய மன்றம் கொடுத்துச்சு. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்ன இயக்கம்? இயக்கம் என்னது? சுயமரியாதை இயக்கம். பெரியார் தோற்றுவித்தது என்ன? சுயமரியாதை இயக்கம். 1925. பெரியார் நடத்திய இதழ்கள் எது? பெரியார் நடத்திய இதழ்கள் எது? ஒன்று குடியரசு, நெக்ஸ்ட்டு விடுதலை, தென் நெக்ஸ்ட்டு உண்மை. ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பத்திரிக்கை. ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கிலம். சரியா? சரி, அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா? சரி, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது சனிக்கிழமை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த சனிக்கிழமையோட நம்மளுடைய டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் சிலபஸில் எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே மேலேருந்து நமக்கு இந்த 13 கண்டென்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த பாரதியார், மரபு கவிதை, புது கவிதை, கடித இலக்கியம், நிகழ்கலை, சிறுகதை, கலைகள், தமிழின் தொன்மை, உரைநடை மறைமலையடிகள், ஊவேசா, தேவனைய பாவன, ஜி போப், இப்போ இந்த பெரியார், இந்த 13 கண்டென்ட்டும் 13 சாப்டரும் நமக்கு முடிஞ்சு. சரியா? தென் அதே மாதிரி பார்ட் பியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 5 சாப்டரை முடிச்சிட்டோம். சரியா? பார்ட் பியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கிட்டத்தட்ட நம்ம 18 சாப்டர் முடிச்சிட்டோம். மொத்த சாப்டர் எவ்வளோ? 52 சாப்டர் தான். இப்போது இந்த 18 சாப்டருக்கும் நீங்கள் அடிஷ்னலாக சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம ஓல்டு கொஷினுக்காக போட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய புத்தகம். இந்த புத்தகத்தில் பகுதி ஆல இருக்கக்கூடிய சாப்டரை அப்படியே நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். இப்போ பகுதி ஆ நம்ம இப்போ பார்க்கல. பகுதி பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 சாப்டர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியா? அப்படி தானே? எஸ். 136வது பக்கத்தில் இருந்து 176வது பக்கம் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் இதோடைய கேள்விகள் மட்டும் இருக்குது. இந்த கேள்விகள் 2008 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எல்லாமே தொகுத்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இது போக மற்ற சில அடிஷ்னல் கேள்விகள் இருக்குல்ல, 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸோ 23 கடைசியில் நடந்த எக்ஸாம் இருக்குல்ல, அதோட கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி G2A அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அது போக நம்மளுடைய தமிழன் ராஜ் IAS
ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு இதுக்கான கேள்விகளை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதையும் தாண்டி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் தமிழன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கோங்க. இந்த புக்கோட காஸ்ட் மொத்தமே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். வெறும் 300 ருபீஸ்க்கு உங்களுக்கு கொரியர் சார்ஜும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொரியர் சார்ஜையும் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். ஸோ இந்த புக்கோட மொத்த பேஜ் கவுண்ட் வந்து 661 பக்கம் இருக்கும். 661 பக்கம். இதை நான் உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மறுபடியும் கூட உங்களுக்கு நான் ஒரு டைம் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸில் கொடுத்தது மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் இண்டெக்ஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பார்ட் சியில் இருக்குல்ல, இந்த பார்ட் சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 13 சாப்டர் கவர் பண்ணிட்டோம். இந்த 13 சாப்டர் இங்கேருந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஜ் நம்பர் போகலாமா? 230 ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 245 கொடுக்குறேன். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த பேஜ் நம்ம போக முடியும். ஸோ இங்கே பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 40 கேள்வி, 50 கேள்வி. எஸ், நான் இங்கே உதாரணத்துக்கு வந்து பார்த்தோமாக்கும் 4வது சாப்டர் இங்கே வந்து இருக்குது. தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். இதோட கேள்விகள் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கேள்விகள்னு சொல்லிட்டு. இந்த டாப்பிக்கில் மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் இருந்து மொத்தமாக நான் வரிசைப்படுத்தினதில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க? 24 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 24 கேள்விகளை இங்கே 2 ஸ்டார் கொடுத்துருக்கேன்னா இதே கேள்வியை 3 டைம் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்டார் கொடுத்துருந்தேன்னா அதே கேள்வியை அச்சசல் அப்படியே மாறாமல் 3 தடவை கேட்டிருக்காங்க. இங்கே 2 ஸ்டார் கொடுத்துருக்கேன்னா இதுவும் 3 டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ கேள்விகளை அப்போ நீங்கள் இந்த கேள்விகளை நீங்கள் வந்து தெளிவாக படிக்கிறப்பே உங்களுக்கு வந்து இதுக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும். ஓகே, இப்படி படித்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரிசையாக எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இந்த சாப்டர் கலைகள், சிற்பங்கள், ஓவியம், பேச்சு, இதில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் உங்களுக்கு நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். இது மூலமாகவும் நீங்கள் வந்து எல்லா கேள்விகளையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை வந்து எஸ்டி கொரியரில் 2 டேஸில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? 2 டேஸில் எஸ்டி கொரியரில் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த புக் அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்க முடியும். எஸ்டி கொரியரில் தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ காண்டாக்ட் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு புக்கை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து சாட்டர்டே காலையில் 6 மணிக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சண்டே காலையில் 6 மணிக்கு என்ன டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும்னா இந்த 13 சாப்டரில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகளை இப்போது இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நம்ம ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களுக்கு நான் டேரெக்டாக வீடியோ லிங்க்கை நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அதையும் தாண்டி 2024 கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்தது போக ஓல்டு கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே தெளிவாக முடிஞ்சிடும். சரியா? சரி, ஓகே. இது போக உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். தேங்க்யூ டு ஆல்.